அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்டிக்கிள் 16 மற்றும் 17 பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அரசியல் அமைப்பில் ஆர்டிக்கிள் 1லேருந்து 15 வரைக்கும் டீட்டெயில்டாக வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 16 மற்றும் 17 ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஆர்டிக்கிள் 16 என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு வேலைவாய்ப்பு விஷயங்களில் சம வாய்ப்போடு நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லுது. அதாவது ஒரு கவர்மெண்ட்டு குடிமக்களுக்கு வேலை கொடுக்கும் பொழுது எல்லாருக்குமே சம வாய்ப்பு அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் 16. 17 என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லுது. இந்த ரெண்டு ஆர்டிக்கிள்லேயும் அதோட உட்பிரிவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி அது ரிலேட்டடான கேசஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா விதிவிலக்குகள் பார்த்துருக்கோம். ஆர்டிக்கிள் 5 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாரி, ஆர்டிக்கிள் 5 கிடையாது, ஆர்டிக்கிள் 14 இருக்குது, 15 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே ஒரு விதி அப்படின்னா விதிவிலக்குகள் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கிள் 15 என்ன சொல்லியிருக்கோம்? அரசு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஆர்டிக்கிள் 15ல் 3 என்ன சொல்லுது? பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன பண்ணலாம்? பாகுபாடு காட்டலாம் அப்படின்னு சொல்லுது. 4 என்ன சொல்லுது? பிசி ஓபிசி, அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக ஒரு பாகுபாடு காட்டலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போது விதி அப்படின்னு இருந்துச்சுன்னா விதிவிலக்குகள் அப்படின்றது இருக்கும். ஆனால் விதிவிலக்குகளே இல்லாத ஒரு விதி இருக்குது அப்படின்னா அதுதான் ஆர்டிக்கிள் 17. அதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கே விதிவிலக்குகளே இல்லை அப்படின்றதையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் 16 ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஆர்டிக்கிள் 16 என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு வேலைவாய்ப்பு விஷயங்களில் சம வாய்ப்போடு நடந்துக்கணும். அதாவது ஒரு வேலைக்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கலாம். கவர்மெண்ட்டு அனைத்து குடிமக்களுக்குமே சமமான வாய்ப்பு அப்படின்றத கொடுக்கணும். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஓகேவா? உனக்கு நீ ஒரு ஜாதி, நீ ஒரு மதம், நீ ஒரு இனம், நீ ஒரு பாலினம், உன்னோட வம்சாவளி இது, பிறப்பிடம் இது, வசிப்பிடம் இருக்குது அப்படின்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி உனக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இந்த குடியில் பிறந்தவங்களாம் தகுதி இல்லாதவங்க, இந்த ஜாதியில் பிறந்தவங்களாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு குடிமகனையுமே ஒரு அரசு என்ன சொல்லக்கூடாது? பாகுபாடு படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அனைவருக்குமே சம வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கணும். எந்த ஒரு குடிமகனும் மதம், இனம், சாதி, பாலினம், வம்சாவளி, பிறப்பிடம், வசிப்பிடம் அல்லது ஏதேனும் ஒன்றின் அடிப்படையில் மட்டுமே ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது? ஒரு வேலைக்கு தகுதியற்றவராகவோ அல்லது பாகுபாட்டுக்கு உள்ளாக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லுது ஆர்டிக்கிள் 16. ஓகேவா? அதில் ஆர்டிக்கிள் 16(1) என்ன சொல்லுது? மேலே சொன்ன அதே விஷயம் தான் சொல்லும். அனைத்து குடிமக்களுக்குமே சம வாய்ப்பை உறுதி பண்ணணும். அரசு பொது வேலை வாய்ப்புலையோ அல்லது நியமனங்கள் பண்ணும் பொழுதோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? சம வாய்ப்பு அனைத்து குடிமகனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி 16ல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பாகுபாடு அப்படின்றது எதன் அடிப்படையில் காட்டக்கூடாது? அவரோட மதம், இனம், சாதி, பாலினம், வம்சாவளி, பிறந்த இடம், வசிப்பிடம். ஓகேவா? மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க? 7 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் 15ல் பார்த்தீங்கன்னா 6 விஷயங்கள் தான் வரும். ஓகேவா? வசிப்பிடம் வராது, பிறந்த இடம் மட்டும் வரும். சரியா? மதம், இனம், சாதி, பாலினம், வம்சாவளி, பிறந்த இடம், வசிப்பிடம் இதன் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்குமே எந்த ஒரு வேலையுமே கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 16ல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, சில பொது வேலைகளுக்கு வசிப்பிட அடிப்படையிலான அளவுகோல்களை அனுமதிக்கும் சட்டங்களை இயற்றவும் உள்ளூர் பிரதிநிதித்துவத்தை ஊக்குவிக்கவும் பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வேலை, ஓகேவா? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட வேலை அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர்டிக்கிள் 16(2) பேஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்டேட்டில் பிறந்தாலும் தமிழ்நாட்டில் வேலை வாங்கலாம் அப்படின்றது தான் ஆர்டிக்கிள் 16ல் 2 சொல்லுது. கவர்மெண்ட் வசிப்பிடம் அடிப்படையிலையோ பிறப்பிடம் அடிப்படையிலையோ என்ன பண்ணக்கூடாது? பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் தமிழ்நாட்டிலேயே பிறந்து வாழ்ந்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த இடத்துல அநீதி நினைக்கப்படுது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். நம்மளாம் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். தமிழ்நாட்டில் நிறைய வேலைங்களை இப்போ வட இந்தியா மக்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரைவேட்டில். ஆனால் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டில் பிறந்த அந்த ஸ்டேட்டில் வாழற
மக்களுக்கு மட்டும்தான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, வேலை வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சில இடத்துல அந்த ஊர் மக்களுக்கும் உள்ளூர் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கிறதுக்கும் வந்து அவங்களுக்குன்னு சிறப்பான சட்டங்களை இயற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் வந்து கொடுக்குது. ஓகேவா? அப்போது ஒரு ஸ்டேட்டோ அல்லது நம்மளோட பார்லிமெண்ட்டோ என்ன பண்ணலாம், நம்ம இந்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை அப்படின்றத ஒதுக்கி வைக்கலாம். சரியா? அதே மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து என்னோட ஸ்டேட்டில் இருக்கிற மாநிலத்தில் இருக்க மக்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை அப்படின்னு ஒதுக்கி வைக்கலாம். அதுதான் ஆர்டிக்கிள் 16(3). அந்த இடத்துல நம்மளோட பாகுபாடு அப்படின்றது பிரச்சனை இல்லை, சம வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிக்கிள் 16(4) என்ன சொல்லுது அப்படின்னா, பொது சேவைகளில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கும் என்ன பண்ணலாம், பதவிகளை ஒதுக்கலாம் அப்படின்னு ஒரு மாநில அரசுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு மாநில அரசில் ஒரு 100 வேலை வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 வேலையிலுமே வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹையர் கம்யூனிட்டி தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போது பிரதிநிதித்துவம் அப்படின்றது இருந்தால் தான் அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செஞ்சுக்க முடியும். அப்போது பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில் பிசிக்கோ எஸ்சிக்கோ எஸ்டிக்கோ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கு வந்து சீட்டை ஒதுக்கி அவங்களோட பிரதிநிதித்துவத்தை வந்து என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்குற விதி என்னது அப்படின்னா ஆர்டிக்கிள் 16(4). அதுவே 16(4)A என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். உயர் பதவிகள்லையும் பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில் குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும்பொழுது என்ன பண்ணணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 16(4). எதனா ஆர்டிக்கிள் 16 பேஸ் பண்ணி, அதாவது 16(4) பேஸ் பண்ணி கவர்மெண்ட் எம்ப்ளாயே உள்ளே நுழைஞ்சிருவாங்க. ஆனால் ப்ரமோஷன் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஓகேவா? அப்போ ப்ரமோஷன் ஹையர் கேடரில் அவங்களோட பிரதிநிதித்துவம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ப்ரமோஷன்லேயும் என்ன பண்ணணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கிள் 16(4). அடுத்ததாக 16(4)B 4A சொன்னோம் இல்லையா, 4B என்ன சொல்லுது அப்படின்னா 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பை மீறாமல் நிரப்பப்படாத ஒதுக்கப்பட்ட காலியிடங்களை அடுத்த ஆண்டுக்கு எடுத்து செல்ல அனுமதிக்கிறது. இது என்னன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்தது ஆர்டிக்கிள் 16(5) என்ன சொல்லுது அப்படின்னா, மத அல்லது பிரிவு நிறுவனங்களை பொதுவாக சமத்துவ விதியிலிருந்து விலக்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்லுது. அதாவது இது நம்மளால நல்லா நோட் பண்ணிக்கணும். ஒரு இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்மளுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்பொழுது ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். அதாவது இந்துக்கள் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரியான சமய நிறுவனங்களை நிர்வகிக்கிற பொறுப்பில் அந்த சமயத்தை சேர்ந்த மக்கள் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம், செய்ய முடியும். அதுதான் ஆர்டிக்கிள் 16(5). மத அல்லது பிரிவு நிறுவனங்களை பொதுவான சமத்துவ விதிகளிலிருந்து விலக்கு அளிக்கிறது. மத பதவிகளுக்கு அவங்களோட மதத்தை சேர்ந்த நபர்களை மட்டுமே நியமிக்க அனுமதி அப்படின்றது கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது ஆர்டிக்கிள் 16(6). நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆர்டிக்கிள் 15(6). அதை பற்றி தான் சொல்லுது. அதனால இது ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். 103% இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுக்குறாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் 103வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுக்குறாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம ஆர்டிக்கிள் 15(6) படிக்கும்போது படித்தோம். ஓகேவா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா யார், அதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்லாம் எல்லாமே படிச்சிருக்கோம். அதை நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிக்கிள் 16ஓட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆர்டிக்கிள் 16 ஏன் முக்கியமானது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுதான் என்ன சொல்லுது, அனைத்து குடிமக்களுக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கணும். ஓகேவா? அவன் எந்த மதமாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம். ஓகேவா? அவன் எந்த பாலினமாக இருக்கலாம். அடுத்தது அவன் வசிப்பிடம் எதாக இருக்கலாம், பிறப்பிடம் எதுவாக இருக்கலாம். எதுவுமே இல்லாமல் மக்களுக்கு, அந்த நாட்டோட குடிமக்களுக்கு அரசு தன்னோட வேலை வாய்ப்புகள்லையும் நியமனங்கள்லையும் சம வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்ன ஆர்டிக்கிள் இதுவாக தான் இருக்கும். அடுத்ததாக பாகுபாட்டுக்கு தடை விதிக்குது. ஆர்டிக்கிள் 16(2) பார்த்தோம் இல்லையா, எந்த விதத்துலையும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்டிக்கிள் 4 16(4), 16(4A), 4B இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கு சில இடஒதுக்கீடுக்கான ஏற்பாடுகளுக்கு வந்து என்ன பண்ணுது, உதவி பண்ணுது. ஆர்டிக்கிள் 16(4) வந்து பிசிக்கு சொல்லும், எஸ்சி எஸ்டிக்கு 16(4)AB சொல்லுது, இடபிள்யூஎஸ்க்கு 16(6) சொல்லுது. இந்த மாதிரி இடஒதுக்கீட்டுக்கான ஏற்பாடுகளையும் 16 வந்து சொல்லுது. அடுத்ததாக சட்டம் இயற்றும் அதிகாரம்.
யாருக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் கொடுக்குது? நாடாளுமன்றத்துக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் கொடுக்குது. என்னென்ன இடஒதுக்கீடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதுக்காக வந்து என்ன பண்ண நாடாளுமன்றத்துக்கு இடஒதுக்கீட்டுக்கான சட்டங்களை ஏற்ற அனுமதி வந்து கொடுக்குது. அதன் விளைவாக பணிமூப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தர் 2010 வந்து ஜாயின் பண்ணுறாரு, ஓகேவா? அவர் வந்து ஒரு பிசி அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வந்து 2012 வந்து ஜாயின் பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு எஸ்டி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ இவங்க 2 பேருக்கு யாருக்கு வந்து ப்ரொமோஷன் சீக்கிரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கவருக்கு தான் சீக்கிரமாக ப்ரொமோஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு 2015 வந்து ப்ரொமோஷன் வந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து பிசி அப்படின்றதுனால இவருக்கு 2016 தான் வந்து ப்ரொமோஷன் வந்து வருது. சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவர் வந்து எஸ்டி அப்படின்றதுனால ஒரு வருஷம் முன்னாடியே ப்ரொமோஷன் வந்துடுச்சு. இவருக்கு பிசி அப்படின்றதுனால ஒரு வருஷம் பின்னாடி வந்து ப்ரொமோஷன் வருது. இப்போது இவங்க 2016 2015 வந்தாலும் இப்போ 2 பேரும் ஒரே கேடரில் இருப்பாங்க. சரியா? 2 பேருக்குமே ப்ரொமோஷன் வந்தது. இப்போ இவர் ப்ரொமோட்டடாக இருக்கார் 2016, இவர் 2015 ப்ரொமோட்டடாக இருக்கார். இப்போ இவங்க 2 பேருமே சேம் கேடரில் இருக்காங்க, ஓகேவா? இப்போ இவங்க 2 பேரில் யாருக்கு வந்து சீனியாரிட்டி வழியாக ப்ரமோஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய முறைகளில் என்ன பண்ணுது அப்படின்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணார், அதனால இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரமோஷனுக்கு போனார். ஆனால் அதன் விளைவான பணிமூப்பு கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி அதன் படியில் 2015 வந்து ப்ரமோட்டட் லெவலுக்கு வந்தவர் யார் அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட். அப்போ அவர் தான் மறுபடியும் ப்ரமோஷன் ஃபஸ்ட்டு போவார். இதுக்கு மேலே உயர் அதிகாரியாக போகிறதுக்கு எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கவர் தான் போவார் அப்படின்றது தான் வந்து அதன் விளைவான பணிமூப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது இடஒதுக்கீட்டு பிரிவில் முன்கூட்டியே பதவி உயர்வு பெற்ற விண்ணப்பதாரர்கள் பொதுப்பிரிவு விண்ணப்பதாரர்களை விட பணிமூப்பை தக்க வைத்துக் கொள்கின்றனர். இந்த நடைமுறை அரசியலமைப்பு ரீதியாக செல்லுபடியாகும் அப்படின்னு சொன்னது தான் வந்து இந்த அதன் விளைவான பணிமூப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகேவா? ஒன்றும் இல்லை, அதாவது இப்போது 2 பேரும் இப்போ ஜூனியராக இருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கவர் வந்து சீனியராக ஆகிடுவார். அடுத்தது இப்போ பிசி கம்யூனிட்டியில் இருக்கவரும் வந்து சீனியராக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கவர் தான் வந்து மேலே போவார், டிடி லெவலுக்கு போவார், ஓகேவா? அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நீதிமன்றமும் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது வழக்குகள் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரியும் செண்பகம் துரைராஜன் கேஸு வெர்சஸ் மெட்ராஸு. இதில் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கம்யூனுவல் ஜிஓ அப்படின்னு இருந்துச்சு, அதாவது சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடுகள் இருந்துச்சு. அந்த இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லி இவங்க கேஸ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கும். அதை வந்து மாற்றுறதுக்காக ஆர்டிக்கல் 15(4), 16(4) எல்லாம் சேர்த்துருப்பாங்க. என்ன சொல்லுது? எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக இந்திரா சஹானி வர்சஸ் இந்தியன் யூனியன், இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடியே நம்ம பார்த்தோம். 1992 மண்டல் கமிஷன் வழக்கு. இதில் தான் அதர் பேக்வேர்டு கிளாஸுக்கு 27% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை எதிர்த்து தான் இந்த கேஸ் வந்து போட்டிருப்பாங்க இந்திரா சஹானி. ஆனால் தீர்ப்பில் ரிசர்வேஷன் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மட்டும் இல்லாமல் கிரீமி லேயர்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீமி லேயர் அப்படின்றது என்ன? பாலாடை வகுப்பினர், உயர் பதவிகளில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சாதியினர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து என்ன இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுகள்லையும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்திரா சஹானி கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் பின்னால் இதையும் மாற்றிட்டாங்க, சரியா? அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, அதன் அடிப்படையிலான பதவி உயர்வுலாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது எம் நாகராஜன் வெர்சஸ் இந்தியன் யூனியன் கேஸு 2006 வந்துச்சு. இதில் தான் வந்து இடஒதுக்கீட்டுலையும் வந்து அதாவது ப்ரமோஷன்லையும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு கேஸ் வந்து எம் நாகராஜன் கேஸ் தான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக அரசு கொண்டு வந்த 77, 81, 82, 85 திருத்தங்களை எதிர்த்து இந்த கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து 77 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கும். அதாவது 77வது சட்ட திருத்தம், 81வது சட்ட திருத்தம், 82வது சட்ட திருத்தம், 85வது சட்ட திருத்தம், இந்த 4 சட்ட திருத்தங்களை எதிர்த்து பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேஸ் பண்ணி தான் இந்த எம் நாகராஜன் கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு 3 கண்டிஷன்ஸை சொல்லி இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே செல்லும், ஆனால் இந்த 3 கண்டிஷனை பேஸ் பண்ணி பண்ணும்பொழுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது இந்த 4 ஆர்டிக்கிளும் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் 77
ஆர்டிக்கல் மாற்றி சொல்கிறேன். 77வது அமெண்ட்மெண்ட்டு 1995 வந்துச்சு. 77வது அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு 1992 ஒரு கேஸ் வந்துச்சு, இந்திரா சகானி கேஸு. அதில் என்ன சொன்னாங்க, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதை மாற்றுறதுக்காக 16ல் 4A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்கிளாஸ் வந்து சேர்க்குறாங்க. போதிய பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில் பதவி உயர்வுலையும் வந்து இடஒதுக்கீடு கொடுப்போம். யாருக்கு? SC STக்கு மட்டும் ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கிள் 16ல் 4A வந்து மாற்றினாங்க. எந்த சட்ட திருத்தம்? 77வது சட்ட திருத்தம் 1995. சரியா? அடுத்தது 81வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? 2000 கொண்டு வந்தாங்க. ஒரு வருஷத்தில் நிரப்பப்படாத ஒதுக்கீடு பணியிடங்களை அடுத்த வருடம் நிரப்பும் போது 50% உச்சவரம்பு குறுக்க நின்றுச்சு அப்படின்றதுனால ஆர்டிக்கிள் 16ல் 4B வந்து சேர்த்தாங்க. ஓகேவா? இதில் என்னென்னா நம்ம பார்க்கலாம். ஒரு தனி வகையாக கருதலாம். அந்த இடங்களை நிரப்பும் போது இந்திரா சகானி வழக்கில் சொல்லப்பட்ட 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பு பொருந்தாது. இதுதான் வந்து கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 100 வேக்கன்சி இருக்குது. ஓகேவா? 100 வேக்கன்சி இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ 100ல் 10 பேர் வந்து ST கேண்டிடேட்டாக இருக்கணும். ஓகேவா? நான் ST மட்டும் வச்சு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. மீதி 90 பேர் வந்து ஓபிசியாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம் நடக்குது, 90 ஓபிசி கேண்டிடேட் வந்துட்டாங்க. ஆனால் இந்த 10 பேர் வரல, 5 பேர் தான் வந்திருக்காங்க. அப்போது அந்த 5 பேருக்கு மட்டும் வேலை கொடுப்பாங்க. மீதி இருக்கிற 5 இருக்குது இல்லையா, அதை வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. வச்சுருந்து அடுத்த வருஷத்தில் இப்போ வந்து அடுத்த வருஷமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100 வேலைக்கு வேலை வருது அப்படின்னா அது வந்து ஏற்கனவே நம்ம 10% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, அது கூடவே போன வருஷம் ஃபில்லாவது 5 சேர்த்துட்டாங்க அப்படின்னா 15 பேர். இப்போது இங்கே வந்து என்னவாயிடும் அப்படின்னா 85 பேர் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 பேரில் ஒரு 5 பேர் தான் வேலைக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 பேர் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும், 10 இடம் வந்து வேக்கண்ட்டாகவே இருக்கும். இந்த 85 பேர் ஃபில் ஆகிடுவாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 100 பேர் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம பொதுவாக கொடுக்குற 10 ஏற்கனவே இப்போ ஒரு 10 இருக்கு இல்லையா, அந்த 10ஐயும் சேர்த்து 20 பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடஒதுக்கீடுக்கு சீட் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. மீதி 80 பேருக்கு ஓபிசிக்கு வேலை கொடுப்பாங்க. இந்த மாதிரியே வந்துட்டே இருக்குது அப்படின்னா சீலிங் பாயிண்டில் 50%க்கு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 20 பேரில் ஒருத்தர் கூட வேலைக்கே வரல. அடுத்தது ஒரு 5 வருஷம் இந்த மாதிரி எக்ஸாம் நடக்குது, 5 வருஷமுமே யாருமே வரல அப்படின்னா இவங்க வந்து ஒரு 60 பேர் வந்து SC ST கேண்டிடேட்டுக்கு ரிசர்வேஷன் பண்ண சீட் இருக்குது. 40 பேர் தான் என்ன இருக்குது அப்படின்னா நார்மல் கேண்டிடேட்டுக்கு, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், இந்திரா சகானி வழக்கு என்ன சொல்லுது, இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல 50% தாண்டலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சட்ட திருத்தம். ஆர்டிக்கிள் 16ல் 4B வந்து சேர்க்குறாங்க. பின்னடைவு காலி பணியிடங்களை ஒரு தனி வகையாக கருதணும். அந்த இடங்களை நிரப்பும் போது இந்திரா சகானி வழக்கில் சொல்லப்பட்ட 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பு பொருந்தாது. இதுதான் கேரி ஃபார்வர்ட் ரூலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை கொண்டு வந்த சட்ட திருத்தம் 81வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக 82வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அதுவும் 2000வது வருஷத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இடஒதுக்கீடு பிரிவினருக்கு தகுதி மதிப்பெண்களில் தளர்வு அளிப்பது நிர்வாகத்திறனை பாதிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து முன்னாடி இருந்துச்சு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் இல்லையா, இப்போ ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் இருக்காரு அப்படின்னா இப்போ குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 180லேருந்து 190 180க்கு மேலே அவர் மார்க் எடுத்தால் மட்டும்தான் ஜென்ரலில் உள்ளே வந்து போக முடியுது. ஆனால் ஒரு SC கேண்டிடேட்டோ ST கேண்டிடேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 160 165 எடுத்தாலே வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா உள்ளே வந்து போக முடியுது. அப்போது இந்த 180க்கு மேலே எடுத்தவர் தான் வந்து நல்லா வேலை செய்வார், இப்போ 160 கிட்ட எடுத்தவர் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து முன்னாடி இருந்துச்சு. ஓகேவா? அதை மாற்றுறதுக்காக தான் வந்து இந்த 82வது அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்றது கொண்டு வந்துப்பட்டது. ஆர்டிகிள் 335 ஒரு புது விதியை வந்து சேர்க்குறாங்க.
கவர்மெண்ட் ஜாப்ல எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண்களை குறைக்கிறதுக்காகவும் மதிப்பீட்டோட தரத்தை உயர்த்தவும் வழிவகை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கேஸை வந்து நாகராஜன் கேஸ் வந்து உறுதிப்படுத்துச்சு. அதாவது இந்த ஒரு அரசியலமைப்பு திருத்த சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லி நாகராஜன் கேஸ்ல வந்து உறுதிப்படுத்தினாங்க. அடுத்ததாக 85வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2001 கொண்டு வந்தாங்க. பதவி உயர்வுல முன்னுரிமை பெற்றாலும் பணி மூப்பு பழைய முறைப்படியே இருந்துச்சு. அதாவது நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அவங்க பதவி உயர்வுல ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க எஸ்டி கேண்டிடேட். ஆனால் அவங்களுக்கு சீனியாரிட்டின்னு பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாயின் பண்ண டேட்டை வச்சு தான் சீனியாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாமல் யார் ஃபஸ்ட்டு வந்து ப்ரமோஷன் வந்துச்சோ அவங்களுக்கு வந்து சீனியாரிட்டியில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்றது தான் வந்து 85வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2001. இதில் தான் பிரிவு 16ல் 4A அப்படின்றத சேர்த்தாங்க. 1995வது வருஷத்துலேருந்து முன் தேதியிட்டு ரெஸ்டரேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அதாவது ப்ரமோஷன் யாருக்கு ஃபஸ்ட்டு வருதோ அவங்க தான் ஃபஸ்ட்டு சீனியர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னா, இந்த நாகராஜன் கேஸ் படிக்கிறதுக்காக நம்ம பார்த்தோம். நாகராஜன் கேஸ் என்ன சொல்லுது, இந்த எல்லாமே வேணாம் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிக்கிள் அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 77, 81, 82, 85 இது எதுவுமே செல்லாதுன்னு சொல்லி கேஸ் வந்து போடுறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ என்ன சொல்லிட்டாங்க, இது எல்லாமே செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி செல்லும்னு சொல்லிட்டோ என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 கண்டிஷனை வந்து கோர்ட் வந்து சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்களா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுது. கவர்மெண்ட்டு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்றதுக்கான தரவுகளை வச்சுருக்கணும் அப்படின்னும், இடஒதுக்கீட்டினால நிர்வாகத்திறன் பாதிக்கப்படாது அப்படின்றதுக்கான உறுதி வந்து கொடுக்கணும் அப்படின்னு 3 கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேஸ் வந்து ஜெர்னைல் சிங் வெர்சஸ் லட்சுமி நாராயண் குப்தா கேஸ் 2018 வந்தது. இதுவும் வந்து நாகராஜன் கேஸோட தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான மாற்றங்கள்னு பார்க்கும்போது, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வுல இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்களா அப்படின்னு ஒரு தரவுகளை சேகரிக்கணும் அப்படின்னு முன்னாடி சொன்னாங்க இல்லையா நாகராஜன் கேஸில். ஆனால் அப்படி ஒரு தரவு வந்து சேகரிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஜெர்னைல் சிங் கேஸில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அடுத்ததாக கிரீமி லேயரோட விரிவாக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஓபிசி பிரிவினருக்கு மட்டுமே இருந்த கிரீமி லேயரை இப்போ எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்துருக்காங்க. அப்போது எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தாலுமே வந்து அவங்க வந்து கிரீமி லேயரில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உண்மையாலுமே அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு பயன்படணும் ரிசர்வேஷன் அப்படின்றதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஆர்டிக்கல் 16 அப்படின்றது முடியுது. அடுத்தது ஆர்டிக்கல் 17 வந்து பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 17 என்ன சொல்லுது அப்படின்னா, தீண்டாமையை அதன் அனைத்து வடிவங்களில் இருந்தும் ஒழித்து அதன் நடைமுறையை தடை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீண்டாமை அப்படின்றது என்ன, ஏதோ ஒரு மனிதனை வந்து ஒதுக்கி வைக்கிறது தான் தீண்டாமை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது சமூக நீதியை உறுதி செய்த இந்த ஆர்டிக்கல் குடிமக்களோட கண்ணியத்தை பாதுகாக்குது, பாகுபாடும் காட்டும் செயலையும் சட்டவிரோதமாக்கவும் அரசியலமைப்புக்கு முரணானதாகவும் காட்டுது. ஓகேவா? அதாவது ஒருத்தவங்களை பாகுபாடு காட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அரசியலமைப்புக்கு முரணானவங்க, அவங்க வந்து சட்டவிரோதமானவங்க அப்படின்றத சொல்லுது. இதுதான் ஆர்டிக்கல் 17. தீண்டாமை ஒழிப்பு அப்படின்றது மனித மாண்பின் பெரும் மீறல் நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருது. தீண்டாமை அப்படின்றது ஒரு மனிதனோட கௌரவத்துக்கே வந்து எதிரானது, அதனால அதை கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஆர்டிக்கல் 17 கொண்டு வந்திருக்காங்க. சமூக பொருளாதார கலாச்சார ரீதியாக தீண்டாமையின் வெளிப்பாட்டை சட்டவிரோதம் மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுது. தீண்டாமை வந்து ஒரு சட்ட ரீதியான விளைவு, அதாவது தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கும். அதாவது ஒருத்தர் மேலே தீண்டாமை அப்படின்ற ஆயுதத்தை கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவர் வந்து என்ன பண்ணுறோம், சட்ட ரீதியாக தண்டிக்கிறோம். அதாவது எல்லாருக்குமே வந்து இங்கே ஒரே மாதிரியானவங்க அப்படின்றது தான் நம்மளோட அரசியலமைப்பு சொல்லுது. அப்போது அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தனை நீ மேலே கீழே அப்படின்னு சொன்ன அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தண்டனை வந்து கிடைக்கும். சமூக நீதியை மேம்படுத்துறது சாதி பின்னணி வேதமின்றி கண்ணியம் மரியாதை மற்றும் சமமான நடத்தையை ஊக்குவிப்பதற்கான ஒரு அரசியலமைப்பு கருவியாக ஆர்டிக்கல் 17 வந்து பார்க்குறோம்.
ஆர்டிக்கல் 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சப் கிளாஸுமே இல்லாத ஒரு ஆர்டிக்கல்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா. அதில் விதிவிலக்கே கிடையாது. தீண்டாமை வேணும் அப்படின்னா தீண்டாமை மட்டும்தான், வேறு எந்த விதத்துலையுமே வந்து யாரையுமே தீண்டாமை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போது அதுக்கான நிறைய சட்டங்களை வந்து அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து குடிமை உரிமை பாதுகாப்பு சட்டம் 1955 கொண்டு வந்தாங்க. ஏதாவது ஒரு மனிதன் தீண்டாமையை அமல்படுத்தும் பொழுது அவங்களுக்கோ அல்லது அந்த குழுக்கோ தண்டனை அப்படின்றது கொடுக்குறாங்க. இப்போ ஏதாவது ஒருத்தர் வந்து உன்னை நான் தீண்ட மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒருத்தரோ அல்லது ஒரு அமைப்போ இன்னொருத்தரை பார்த்து சொல்லும்போது அவங்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை அப்படின்றது கொடுக்குது. பாகுபாடுகளை காட்டும் நடைமுறைகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடைமுறைகளை வந்து இந்த சட்டம் வந்து கொடுக்குது 1955. பாதிக்கப்பட்டவர்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் உறுதி செய்து அவங்க வந்து நீதியை அணுகிறதுக்கும் வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 1976 பார்த்தீங்கன்னா இந்த குடிமை உரிமை பாதுகாப்பு சட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. சட்டங்களை வந்து கடுமையாக ஆக்கியிருப்பாங்க, தண்டனை கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், இது 1989 வந்துச்சு. தீண்டாமை வன்முறை செயல் இதெல்லாம் வந்து எதிர்க்கிறதுக்கு தான். அதாவது ஒரு மனிதனை தீண்ட மாட்டேன் அப்படின்றதோ அவன் மேலே வன்முறை ஏவுறதோ இதெல்லாம் வந்து எதிர்க்கிறதுக்காக கொண்டு வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா SC/STக்கு எதிரான நிறைய அட்டூழியங்கள் நடந்துச்சு. அதை எதிர்க்கிறதுக்கும் அதுலேருந்து மக்களுக்கு வந்து விரைவான விசாரணை, குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம். இதில் நிறைய கேசஸ் வந்து வந்திருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். ஜெய்சிங் எதிர் இந்திய யூனியன் வழக்கு 1977 மற்றும் தேவராஜையா எதிர் பத்மனா அப்படின்னு ஒரு கேஸ் 1958. இந்த 2 கேஸ்லேயுமே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தீண்டாமை அப்படின்ற சொல்லுக்கு நேரடியாக எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்றத சொல்லுது. ஓகேவா. அப்போது சாதி அடிப்படையிலான சமூக இயலாமைகள் தான் வந்து தீண்டாமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சமூக புறக்கணிப்போ மத வழிபாடுகளில் இருந்து விலக்குவதோ சாதி ரீதியில் இல்லை எனில் அது ஆர்டிக்கல் 17 கீழ் வராது. அதாவது தீண்டாமை அப்படின்னாலே என்னென்னா சாதியை வச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு வந்து சண்டை வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து தீண்டாமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாதியை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் எதுவுமே இந்த ஆர்டிக்கல் 17 கீழே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போது ஆர்டிக்கல் 17 கீழே எந்த ஒரு விதிவிலக்குமே இல்லை அப்படின்றதையும் அந்த ஆர்டிக்கல் தான், அந்த கோர்ட்டில் தான், அந்த இதில் தான் சொன்னாங்க. ஓகேவா. அப்போது ஏதோ ஒரு சமூக புறக்கணிப்போ அல்லது மத வழிபாடுகள்லேருந்து விலக்குவதோ சாதி ரீதியில் இல்லை அப்படின்னா அது வந்து ஆர்டிக்கல் 17 கீழே வராது. இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குடிக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வந்து அவரை வந்து சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் வந்து என்ன சொல்லக்கூடாது, போய் என்னை தீண்டாமை பண்ணுறாங்க, ஆர்டிக்கல் 17 பேஸ் பண்ணி என்னோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது என்கிட்ட கேஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா. அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஹிந்துவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவரை வந்து ஒரு சர்ச்சுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னை வந்து சாமி கும்பிட விட மாட்டுறாங்க அப்படின்னு போயிட்டு ஆர்டிக்கல் 17 பேஸ் பண்ணி அவர் வந்து கேஸ் போட முடியாது. இதுதான் வந்து இந்த கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜனநாயக உரிமைகளுக்கான மக்கள் சங்கம் வெர்சஸ் இந்திய யூனியன், இது 1982 வந்துச்சு. ஆர்டிக்கல் 17 தனிநபர்கள் மீறும்போது உடனடியாக தலையிட்டு பாதிக்கப்பட்டவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்டோட கடமை அப்படின்னு இந்த ஒரு கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக கர்நாடக அரசு வெர்சஸ் அப்பா பாலு இங்காலி 1993 வந்த கேஸு. தீண்டாமை நவீன அடிமைத்தனத்தின் வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்திய இளம் வழக்கறிஞர்கள் சங்கம் வெர்சஸ் கேரளா கவர்மெண்ட்டு 2018 வந்துச்சு. இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸு. சபரிமலையில் பெண்களுக்கு வழிபாடு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேஸ் வந்துச்சு இல்லையா, அதுதான் இந்த இந்திய இளம் வழக்கறிஞர்கள் வெர்சஸ் கேரளா கவர்மெண்ட்டு. சபரிமலையில் பெண்களுக்கு தடை விதிக்கிறது அப்படின்றது சமூக புறக்கணிப்புக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாமி எந்த சாமியை எப்படி கும்பிடணும் அப்படின்றது ஒரு தனி மனிதனோட ஒரு விருப்பம். அதனால் யாரையுமே வந்து ஒரு பாலினத்தை பேஸ் பண்ணி நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற உரிமை யாருக்கும் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக ஆர்டிக்கல் 17ஓட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபரோட உரிமைகளையோ வாய்ப்புகளையோ மறுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆர்டிக்கல் 17 முக்கியமாக இருக்குது. வரலாற்று ரீதியாகவே பின்தங்கிய சமூகங்களோட உரிமைகளை பாதுகாக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு எதிரான வன்முறையை கட்டுப்படுத்துது.
அவங்களுக்கு மரியாதை, கண்ணியம், சமமான நடத்தையை ஊக்குவிக்கிறதுல முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் ஆர்டிக்கல் 17 கொண்டு வந்து அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஆக்ட் கொண்டு வந்து அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறையா வந்தாலும் இன்னுமே நிறைய சவால்கள் இருக்குது மக்களோட மனநிலையை மாற்றுறதுல. ஓகேவா? என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படின்னா, சமூக மனப்பான்மையை மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி சட்டங்களை கடுமையாக அமல்படுத்துறது, பொது விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சவாலாக தான் இருக்குது. விரைவான விசாரணை அப்படின்றது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விளிம்பு நிலை சமூகங்கள் பொருளாதார தன்னிறைவை அடைஞ்சால் மட்டும்தான் அவங்களோட மேலே இருக்கிற அந்த பாகுபாடு அப்படின்றது குறையும். அவங்க கஷ்டப்படுற வரைக்கும் மேலே இருக்கிறவங்க அமுக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க பொருளாதார ரீதியாக பணக்காரங்களாக ஆயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து எந்த ஒரு பாகுபாடும் யாரும் காட்டுறதில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தொழில் முனைவோரை ஊக்குவிக்கணும், அவங்களுக்கான கடன் மற்றும் சந்தை வாய்ப்புகளை அதிகரித்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது தான் அவங்க வந்து பொருளாதார ரீதியாக முன்னாடி வருவாங்க. முன்னாடி வந்தால் தான் அவங்க பாகுபாட்டில் இருந்து தப்பிப்பாங்க அப்படின்றத சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சாதிகளுக்கு இடையே நல்லுறவை ஊக்குவிக்கிறது அப்படின்றது அவசியம். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் ஆர்டிக்கல் 17 ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு இது வந்து கிடைக்கும். சுதந்திரம் கிடச்சி ஆல்மோஸ்ட் 75 வருஷத்துக்கு மேலே ஆகியும் என்ன பண்ணுது, ஆர்டிக்கல் 17 ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய சவால்கள் அப்படின்றது இருக்குது. அதை மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனுஷனும் நினச்சாதான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசும் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.